எல்லோருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல நறுமுகை நாயவன் கதையினுடைய 4வது பாகத்தை பார்க்கலாம். குரு யாழினிய பொண்ணு பார்க்க வந்து பொண்ணு பார்த்துட்டு போய் மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடுன்னு எல்லாமே முடிச்சு கடைசியா உட்காந்துட்டு இருக்கிறாங்க நிச்சயதார்த்த அன்னைக்கு. குரு மாப்பிள்ளை கெட்டப்ல இருக்க, யாழினி நல்லா தக தகன்னு அவளுக்கு பிடிச்ச கலர்ல saree கட்டிட்டு வந்து நிக்க நிச்சயதார்த்தம் சிறப்பாவே நடந்து முடிக்குது. ஐயர் நடுவில் உட்காந்துருந்து 2 வீட்டுக்காரங்களும் ஆப்போசிட்ல உட்காந்துருக்க, மாப்பிள்ளை பொண்ணை விடாம பார்த்துட்டு இருக்க, பொண்ணு அப்பப்ப வெக்கத்துல மாப்பிள்ளையை பார்த்துட்டு இருக்கன்னு சீரும் சிறப்பமா நடந்து முடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த திருவிழால, ஆமாங்க, நமக்கு என்னமோ நிச்சயதார்த்தம் தான், ஆனா யாழினிக்கு குருவுக்கும் அது பெரிய திருவிழா தானே. நல்லா போயிட்டு இருக்கிறதுல சொந்தக்காரங்க இருக்கும் பொழுது நிம்மதியா இருக்குமா என்ன? டக்குன்னு குருவோட சைட்ல இருந்து, அது சரிங்க, நகை சீருவாரு இதெல்லாம் எதுவுமே பத்தி பேசாம பத்திரிக்கை எப்படி வாசிக்கிறது? பெரியவங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து வரிசையில கொண்டிருக்கிறதுல ஒருத்தங்க கேக்குறாங்க. சும்மா இருப்பாங்களா யாழினி வீட்டு சைடு இருக்கிறவங்க? எல்லாமே எங்களால என்ன முடியுமோ அதை பண்றேன்னு சொல்லிட்டேங்க, இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? அவ்வளவு நேரம் யாழினி குருவை பார்த்துட்டு இருந்ததெல்லாம் வெக்கத்துல. இந்த பேச்சு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யாழினியினுடைய பார்வையும் எண்ணமும் எல்லாமே மாற ஆரம்பிக்குது. எதுக்காக இந்த கேள்வியை குரு வீட்ல இருந்து கேக்குறாங்க? லவ் மேரேஜ் தானே. லவ் பண்ணும் பொழுதும் கல்யாணம் நான் இருக்கும் பொழுதும் பொண்ணு பார்த்துட்டு போனதுல இருந்து குரு கிட்ட வரதட்சணை பத்தி எதுவுமே பேசக்கூடாது, எங்க வீட்ல என்ன பண்றாங்களோ அதுதான், இந்த காலத்துல வரதட்சணை அது இதுன்னு பேசுனா அது நல்லா இருக்காதுன்னு எவ்வளோ வாட்டி நாசுக்கா சொல்லியிருக்கிறா. இருந்தாலும் குரு ஏன் இன்னுமே அதை வீட்ல சொல்லாம இருக்கா? அப்படி சொல்லாம இருக்குங்காட்டி தானே எல்லாரும் இந்த நியாயத்தை பேசிட்டு இருக்கிறாங்கன்னு அவ மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் வருது. குருவோட பார்வை மட்டும் இன்னும் மாறவே இல்லை. அதே காதலோட தான் அவளை பார்த்துட்டு இருக்கிறான். யாழினியோட புருவங்கள்லாம் சுருங்க குருவை பார்க்க, குரு டக்குன்னு யாழினி பார்த்து ஒரு கண்ணடிக்கிறான். யாழினி உடனே அவன் கண்ணடிச்சது கூட நினைச்சுக்கல. எப்படி இந்த டாபிக் போயிட்டு இருக்கும் பொழுது அவனால சந்தோஷமா இருக்க முடியும்னு தோணுது. அதுக்குள்ள பேச்சு பயங்கரமா வளர்ந்துடுச்சு. குருவோட வீட்டு சைட்ல, ஏங்க, அதெல்லாம் சரிதான், இது என்ன காலங்காலமா நடந்துட்டு இருக்கிறது தானே, நீங்க எத்தனை பவுன் என்ன ஏதுன்னு சொல்லவே இல்லையே. உடனே குருவோட அப்பா, இங்க பாருங்க, சபையில் இருக்கிற எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க எவ்வளோ பவுன் போடுறாங்க, என்ன சீருவாறு பண்றாங்க, இதெல்லாம் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. வாழ போறது பொண்ணும் பையனும், அவங்க 2 பேரும் விரும்பிட்டாங்க, அதனால நாங்க ஏத்துக்கிறோம். இந்த நகை நட்டு நாயம் இது எல்லாத்தையும் பத்தி இங்க பேச வேண்டாம். நிச்சயதார்த்த பத்திரிகையை நாம வாசிக்குவோம். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா டக்குன்னு குருவோட அம்மா, எல்லாமே சரிதாங்க, நகை நட்டு என்ன போடுறீங்க ஏது போடுறீங்கலாம் எங்களுக்கு தேவையில்லாதது. ஆனா ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி குரு பெங்களூர்ல இருக்கிற கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கிறான். ஒருவேளை கிடைச்சிருச்சு அப்படின்னா அங்க வீட்டுக்கு போய் என்னென்ன பண்ணணுமோ அந்த பொருளை நீங்க வாங்கி கொடுத்துருங்க. வீட்டுக்கு தேவையான அட்வான்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், சரிதானே? ஏன்னா குரு பெங்களூருக்கு ரொம்ப தீவிரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். கிடைச்சா பொருளை நீங்க தானே வாங்கி கொடுத்தாகணும். உடனே யாழினியோட வீட்டு சைட்ல இருந்து, கவலையே படாதீங்க, வாழ போறது என் பொண்ணு தான், என் பொண்ணுக்கு என்னென்ன வசதிகள் பண்ணி கொடுக்கணுமோ எல்லா வசதிகளையுமே ஒண்ணு விடாம நாங்க பண்ணி கொடுத்துருவோம். நீங்க சொல்லாம இருந்திருந்தாலும் எல்லா சீர்வரிசையுமே நாங்க பண்றதுதான். அது உங்க வீட்டுல வச்சாலும் சரி, இல்ல அவங்க பெங்களூர் போய் வாழ்ற வீட்டுல வச்சாலும் சரி. பேச்சுக்கள் என்னமோ இப்படியே கடைசியில பத்திரிக்கை வாசிக்கிற வரைக்கும் போய் முடியுது. யாழினிக்கு இதெல்லாம் காதுல கேட்க அவ குருவை பார்த்து முறைச்சுக்கிட்டே தான் இருக்கிறா. பத்திரிக்கையை வாசிச்சு தட்டு மாத்தி எல்லாம் சாப்பிட போய் கூட யாழினி யார்கிட்ட எதுவும் பேசவே இல்லை. அவ மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்வி, ஏன், எதுக்காக, இது எதுக்காக, ஏன் குரு எதுவும் பேசல, குருவோட அம்மா பேசும் பொழுது ஏன் குரு எதுவுமே சொல்லல, இந்த கேள்வியிலேயே போயிட்டு இருக்குது. வந்தவங்க எல்லாம் யாழினிய பார்த்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் நல்லாவே பேசிட்டு போறாங்க. குருவோட வீட்டுல இருந்து கிளம்பிடுறாங்க. குரு போற வரைக்கும் யாழினி கிட்ட ஒரே மாதிரி தான் இருந்துட்டு போறான். ஆனா யாழினினால மட்டும் மனப்போராட்டத்தை தாங்கிக்கவே முடியல. நைட்டு எப்படா வரும், குரு எப்படா பேசுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவளுக்கு கரெக்டா 8:30 மணிங்கும் பொழுது குருட்டு இருந்து ஃபோன் வருது. ஒரே ரிங்ல அட்டன் பண்ணி காதுல வைக்க, ஹலோ பொண்டாட்டி, பாதி பொண்டாட்டி, என்னடி போனை ஒரே ரிங்ல எடுத்துட்ட, நான் உங்ககிட்ட முக்கியமா பேசணும். என்னடி முக்கியமா பேசணும்? இன்னைக்கு நீ எவ்வளோ அழகா இருந்த தெரியுமா? மேக்கப் போடாம இருந்தா இன்னும் அழகா இருந்திருப்ப. எந்த மேக்கப்பு? யாரு? நீ எப்பவுமே சொல்லுவியே ஹைப்ரிடுக்கு போவியே அந்த அக்காவா? ம், ஆமா. என்னடி ரொம்ப சொரணையே எல்லாம் பேசுற? மாலை நகை சேலை இதெல்லாம் வெயிட்டா இருந்துச்சோ, ரொம்ப டயர்டா இருக்கா? நானும் தானே, ஆனா எனக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பத்திரிக்கை பிரிண்ட் கொடுக்க போறாங்க வெள்ளிக்கிழமை, சீக்கிரமா கல்யாணம். இன்னும் எவ்வளோ மந்த் இருக்கு? 49 நாள் இருக்கு. 49 நாளுக்கு அப்புறம் மேடம் கம்ப்ளீட்டா என் பொண்டாட்டி தான்.
எவ்வளோ சண்டை சச்சரவுக்கு அப்புறம் நம்மளே சேர்றமில்லடி, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயா 3 முடிச்சுக்கு வெயிட்டிங்கு. என்ன மேடம் சந்தோஷமா? குரு, உங்க அம்மா எங்க வீட்ல சீர்வரிசை கேட்கும் பொழுது ஏன் குரு நீ எதுவுமே பேசவே இல்ல? யாழினி டக்குன்னு இப்படி கேட்ட உடனே குருவுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. என்னடி உளர்ற? ஆமா குரு, உங்க வீட்ல இருக்கிறவங்க, உங்க சொந்தக்காரவங்க எல்லாரும் கேட்டது எனக்கு பிரச்சனை கிடையாது. அது நகை நட்டு சீருவாரு. ஆனா உங்க அம்மா பெங்களூர்ல இருக்கக்கூடிய வீட்டுக்கு ஒருவேளை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனோம்னா, அங்க இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் நாங்க தான் வாங்கி குடுக்கோம்னு சொன்னாங்களே! அப்ப நீ ஏன் எதுவுமே பேசல? யாழினி, அதெல்லாம் பெரியவங்க விஷயம் யாழினி. நாம ஏன் தலையிட்டுக்கிட்டு? பெரியவங்க விஷயமா? நீயும் நானும் தானே வாழப் போறோம். சரி நான் உன்ன ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வீட்ல ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, கட்டிலு, மெத்த, ஏசி, பண்டம், பாத்திரம் எதுவுமே இல்லையா? நான் வாங்கிட்டு வந்தா தான் அதுல நீங்க யூஸ் பண்ணணுமா? யாழினி அது அவிங்களுக்கே கிடையாது, நமக்கு கேட்குறாங்க. சரி குரு, நமக்கே கேட்குறாங்க. நான் மட்டுமா வாழப் போறேன்? நீயும் தானே வாழப் போற. நீ எதுவுமே கொண்டாட மாட்டியா? இல்ல நான் மட்டும் தான் கொண்டாடணும்னு ஏதாவது இருக்கா? இல்ல நான் கொண்டாந்தே ஆகணும்னு ஏதாவது இருக்கா? நாம 2 பேரும் சம்பாரிச்சு அத வாங்கிக்க முடியாதா? என்னமோ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி சொன்ன. ஒருவேளை ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருந்தா, ஒரு சின்ன பாயிலிருந்து தலைவாணியிலேருந்து நாம தானே வாங்கியிருந்திருக்கணும். இப்ப எப்படி குரு? மேரேஜ்லாம் அரேஞ்சுடு ஆகும் பொழுது இந்த மாரி கேட்குறாங்க. அதுக்கு நீ ஏன் எதுவுமே பேசாம இருக்கிற? யாழினி, இப்ப எதுக்கு இந்த நியாயம்? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்ம இத பத்தி அப்புறம் பேசலாம். இல்ல குரு, உங்க வீட்லேருந்து எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எதுவுமே வேண்டான்னு சொல்ல சொல்லு. எங்க வீட்லயும் நான் எதுவுமே வாங்கி தர சொல்ல மாட்டேன். ஒருவேளை எங்க வீட்லேருந்து வாங்கி தர மாரி இருந்தா, அப்படிப்பட்ட கல்யாணமே எனக்கு வேண்டாம். எனக்கு அப்புறம் தம்பி இருக்கான். எல்லாத்தையும் நானே உருவிட்டு வந்துட்டேனா? யாழினி, இது ஒரு மொறை. இதுல என்ன இருக்குதுன்னு நீ கேட்டுட்டு இருக்க? நீ உன் என்கேஜ்மெண்ட்க்கு எவ்வளோக்கு சாரி கேட்டியோ அவ்வளோ சாரி எடுத்து குடுத்தாங்க. நாளைக்கு கல்யாணத்துக்கு நீ தான் முகூர்த்த புடவை எடுக்க போற. உனக்கு வேணுங்கிற சைஸ்ல, வேணுங்கிற ஹைட்ல, வேணுங்கிற மாரி கொடி பண்ண போறாங்க. மெட்டி நீ அப்படி வேணும், இப்படி வேணும் 4 டிசைன் கேட்டிருக்க. 4மே தான் எங்க வீட்ல வாங்கி தர போறாங்க. என்ன குரு, கணக்கு சொல்றியா? அது ஓகே குரு. நான் எல்லாமே கேட்டேன். பண்றாங்க. என் வீட்லயும் உனக்கு முகூர்த்தத்துக்கு, ரிசப்ஷனுக்கு, ஏன் தாலி கட்டுற கைக்குன்னு சொல்லிட்டு பிரேஸ்லெட் 3 பவுனு, மோதிரம் 2, செயின் எல்லாமே தானே பண்றாங்க. அதுக்கு இதுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சுல்ல. நான் இப்ப நகை பத்தி பேசல. ஒரு வீட்ல நீயும் நானும் வாழப் போறோம்னா, அட்வான்ஸ் நாங்க குடுத்துடுறோம். வீட்டுக்கு ஒரு வாடகையில மாசம் மாசம் பொண்ணும் பையனும் சம்பாரிச்சு குடுத்துக்குவாங்க. பொருள்லாம் நீங்க வாங்கி குடுங்கண்ணா. அந்த பொருள் நான் மட்டுமா பயன்படுத்த போறேன்? நீ தானே பயன்படுத்த போற. இப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி பேசுனாங்க. யாழினிக்கு யாழினி பேசுறது சரியா தெரியுது. குருவுக்கு குரு பேசுறது சரியா தெரியுது. கிட்டத்தட்ட 11 மணி வரைக்கும் போற ஆர்கியூமெண்ட்ல கடைசியா யாழினி சொன்ன ஒரே வார்த்தை, இல்ல குரு, கல்யாணத்த ஸ்டாப் பண்ணிடலாம். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நீ வேண்டாம். உன் ஃபேமிலி வேண்டாம். எதுவுமே வேண்டாம். என்னடி பெரிய இவளாட்ட பேசிட்டு இருக்கிற? யாருமே கேட்காத கேட்டாங்களா? எல்லாருமே இப்படிதான் மொற. ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு வாழ போனான்னா வாங்கி குடுத்தா ஆகணும். என்ன பெருசு இது மாரி பேசிட்டு இருக்கிற? வாங்கி குடுத்தாகணுமா? அப்ப நீ என்ன சும்மா வந்து உட்காந்துட்டு இருப்பியா? உன் வீட்ல இருந்து எதுவும் வாங்கி தர மாட்டாங்களா? நான் எல்லாம் கொண்டாடுவேன். என் அப்பா, அம்மா கடன் வாங்கணும். நீ வந்து ஜாலியா உட்காந்து எல்லாம் பண்ணிட்டு இருப்பியா? யாழினி, மரியாதையா பேசுற யாழினி. இதுல என்ன குரு மரியாதையா பேசுறதுக்கு இருக்கு? எல்லாம் நீங்க பண்றது சரி. நான் பண்றது தப்பில்ல. உங்க அம்மா பேசும்போது வாய மூட்டு அமைதியா இருந்த. ஸ்டார்ட்டிங்ல இருந்தே உங்க அம்மாக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்படி நான் சபையில கேட்டோம்னா தான் நாங்க எதுவுமே வாங்கி தர முடியாத நிலைமைக்கு போவோம். கல்யாணம் நிக்குன்னு நினைக்கிறாங்க. அது உங்க அம்மா ஆசைப்படியே நடக்கட்டும். கல்யாணத்தை நிறுத்திடு. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டவே வேண்டாம். 2 பேரும் மாத்தி மாத்தி பேச கொஞ்சம் சத்தம் அதிகமாவே போயிடுச்சு. கரெக்டா குருவோட அம்மா மாடிப்படிக்கு வர, யாழினியோட வீட்டு ரூம்ல யாழினியோட அம்மா அப்பா வரேன்னு எல்லாரும் அந்த நேரத்துக்கு அசம்பிள் ஆயிடுறாங்க. குரு, என்னாச்சு, என்ன பேசிட்டு இருக்கிற? இங்க எதுவும் இல்லம்மா. என்னன்னு சொல்லு. கல்யாணத்தை நிறுத்துறதாமாம்மா. குரு கோவத்துல டக்குன்னு சொல்லிட்டான். ஏன்பா, என்னாச்சு? நீங்க மெத்த, கட்டலு, பீரோ அது இதுன்னு சொல்லிட்டு பெங்களூர்ல ஒரு வேளை போறதா இருந்தா வாங்கி தர சொன்னீங்கல்ல, அது அவளுக்கு பிடிக்கலையாமா. அதனால நிறுத்த சொல்றா. யாழினி, என்னடா என்னாச்சு? யாழினியோட அப்பா கேட்ட உடனே, அப்பா அவங்க தான் முட்டாள்தனமா அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு கேட்குறாங்கன்னா, நீங்க எதுக்குப்பா வாங்கி தரேன்னு சொன்னீங்க? ஏன் அவன் வாழ வரலையா? அவன் எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டானா? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த வரதட்சணை லொட்டு லொஸ்க்குலாம் எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு. அதே மீறி சரின்னு ஒத்துக்கிட்டாச்சு. இப்போ பெங்களூர் ட்ரான்ஸ்ஃபர் அவன் கண்டிப்பா வாங்கிடுவான்ப்பா. எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்னு. வாங்கிட்டு போனா பீரோ, கட்டலு, மெத்த, வாஷிங் மிஷினு, ஏசி எல்லாமே நாம தான் வாங்கி கொடுக்கணுமா? அப்ப அவன் என்ன பண்ணுவான்? பாத்திரம் முதற்கொண்டு நான் கொண்டு அவனுக்கு எல்லாம் சமைச்சு போடுறதுக்கு எதுக்கு இந்த கல்யாணம்? யாழினி கொஞ்சம் அமைதியாரு. ஃபோன்ல மாப்பிள்ள இருக்காரா? இனிமேல் மாப்பிள்ளைன்னு கூப்பிடாதீங்கப்பா. மாப்பிள்ள இருக்காரா லைன்ல? ஆமா. ஃபோனை வாங்கி பார்த்த உடனே ஃபோன் கட் ஆயிடுது. அந்த பக்கம் குரு ஃபோன் கட் பண்ணிட்டு அவங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறான். உடனே யாழினியோட அப்பா,
நீ நினைக்கிற மாதிரி இது கிடையாதுமா. நீ வந்து ஒருத்தனை லவ் பண்ணுவேன்னு சொல்லுவ, நாங்கள் சரின்னு சொல்லி ஒத்துக்கணும். அதுவே நீங்களே சண்டை கட்டிக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்த சொன்னால் ஊரை கொட்டி பத்திரிக்கை அடிச்சதுக்கப்புறம் நாங்கள் கல்யாணத்தை நிறுத்தணும், அப்படி தானே? நீ தேர்ந்தெடுத்த வாழ்க்கை நீ தான் வாழ்ந்தாகணும். என்னால் முடியாதுப்பா. உடனே யாழ்னியோட அம்மா, என்னடி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நின்னது நீயே. முதல்ல காதலிக்கும் போது உங்க அப்பாவும் தம்பி உன்னை போட்டு அடி அடி நடிச்சாங்க. நான் உனக்கு பக்கபலமா நின்றுட்டு இருந்தேன். இப்ப நான் ஓங்கி அரைஞ்சிருவேன். ஊர் முச்சுடும் உனக்கும் அந்த பையனுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு பேசி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நின்றுட்டு இருக்க, நிறுத்த சொல்லிட்டு பேசுறா பாரு பழமை. பிள்ளைங்க பண்ற தப்பே இதான், டக்குன்னு எடுக்கிற முடிவு. லவ் பண்ணாங்க சொன்னாங்க, டக்குன்னு முடிவு எடுத்தீங்க, இன்னைக்கு நிறுத்துறீங்க. என்ன பழக்கம்? வாயை மூட்ட அமைதியா இருக்க முடியாதா? போய் படுப்போ. வீட்டுல கண்டபடி அவளை பேசி போய் படுக்க சொல்லிடுறாங்க. ஆனா யாழ்னி ஒரே முடிவில் இருக்கா. குருகிட்ட போய் பேசி ஒழுங்கு மரியாதை அந்த கல்யாணத்தை நிறுத்திடுன்னு சொல்லலான்னு. அப்பாவை எப்படி வரதட்சணை கேட்கலாம், அப்பா கிட்ட வரதட்சணை கேட்டு அப்பாவை எப்படி சிரமப்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் அவன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு மூஞ்சி கழுவிட்டு பல்லு விளக்கிட்டு இருக்கும் பொழுது அவளுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோனை எடுத்து பார்த்தா அதுல அன்னோன் நம்பர். ஃபோனை அட்டன் பண்ணி காதுல வச்சு பேச ஆரம்பிக்கிறா. ஹலோ, சொல்லுங்க மாமா. சரிங்க மாமா, வரேங்க. சரிங்க மாமா. ஃபோனை வச்சுட்டு மெதுவாக எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு மெதுவாக ட்ரெஸ் பண்ணிட்டு, அம்மா வெளில போயிட்டு வந்துடுறேன். அவங்க அம்மா எதுவுமே பேசாமல் கிச்சனில் வேலை செய்ய, அம்மா வெளில போயிட்டு வந்துடுறேன். எல்லாம் உன் இஷ்டம் தானே யாழினி, என்ன வேணாலும் பண்ணலாம், நாங்கள் எதுவுமே கேட்க போகிறது கிடையாது. கடைசியில் நானும் உங்கள் அப்பாவும் இந்த ஊருக்குள்ளேயும் சொந்தக்காரங்களுக்குள்ளேயும் மரியாதையாக வாழ்கிறோமா இல்லையாங்கிறது தான் உன் கையில் இருக்கு. நீ என்ன வேணாலும் பண்ணலாம் யாழினி, நான் வெளில போயிட்டு வந்துடுறேம்மா சொல்லிட்டு ஸ்கூட்டி எடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போறா. அது ஒரு சின்ன காபி ஷாப். அந்த காபி ஷாப் முன்னாடி போய் நின்றுட்டு வண்டியை லாக் பண்ணிட்டு உள்ள போறா. வெளியிலேயே கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடி, அதாவது யாழினி உள்ள என்ட்ராயி 2 ஸ்டெப்லயே அங்க யாழினியோட மாமனார் நின்றுட்டு இருக்கிறாரு. மாமா யாழினி, வரமாமா. அவர் கூட்டிட்டு போன இடத்துல தனியா இருக்கக்கூடிய 2 டேபிள், அதுல ஒண்ணுல ஆல்ரெடி குரு உட்காந்துட்டு இருக்க. குருவை பார்த்தவளுக்கு பயங்கரமான கோவம். அந்த இடத்துக்கே அவ போகல. சொல்லுங்க மாமா, எதுக்காக வர சொன்னீங்க? உட்காந்து பேசலாமாம்மா? இல்லை மாமா, இருக்கட்டும், மாமா உட்காந்து பேசலாம். கூட்டிட்டு போய் குருவுக்கு பக்கத்துல குருவோட அப்பா உட்கார, ஆப்போசிட்ல யாழினி உட்காந்துக்கிறா. குரு யாழினி மூஞ்சியை பார்த்தாலும் யாழினி குருவோட மூஞ்சியை பார்க்க ரெடியா இல்லை. சொல்லுங்க மாமா, எதுக்காக வர சொன்னீங்க? டீ குடிக்கிறியா, காஃபி குடிக்கிறியா? இல்லை மாமா, வீட்டில் சாப்பிட்டுத்தான் வந்தேன். டீ குடிக்கிறியா, காஃபி குடிக்கிறியா? டீயே குடிக்கிறேன் மாமா. 3 டீ கொடுங்க சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. நேற்று நைட் நடந்த விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரியுமா. 2 பேர் சடனாக முடிவெடுக்கிறீங்க, அது ரொம்ப தப்பு. மாமா, அப்போது அங்கே நடந்தது சரியா? அதுவும் தப்பு தான். கொஞ்சம் நான் பேசலாமாம்மா? சொல்லுங்க மாமா. 2 பேரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. நீங்கள் 2 பேரும் காதலையும் கல்யாணத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் காதலும் கல்யாணமும் அப்படி கிடையாது. காதலிக்கும் போது நீங்கள் 2 பேர் மட்டும்தான். அப்போ குரு கோவப்பட்டாலும் வருத்தப்பட்டாலும் சந்தோஷப்பட்டாலும் பாசத்தை கொட்டினாலும் யாழினி கிட்ட மட்டும்தான் கொட்டியிருப்பான். யாழினி அப்படிதான். ஆனா கல்யாணங்கிறது அப்படி இல்லை. காதலுக்கு கல்யாணத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருந்துற போகுது அப்படின்னு நினைக்காதம்மா. நல்ல விலாசமான 100 அடி பைபாஸ்ல வண்டி ஓட்டிட்டு திடீர்னு ஒத்தையடி பாதையில வண்டி ஓட்டணும். அதுதான் காதலுக்கு கல்யாணத்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். நீ அந்த 100 அடியில் இருக்கக்கூடிய பைபாஸ்ல வண்டி எப்படி வேணாலும் ஓட்டலாம். ஆனா அந்த ஒத்தையடி பாதை அப்படி கிடையாது. கொஞ்சம் சறுக்குன அவ்வளோதான், கீழே விழுந்துடுவோம். புரியலல்ல? கல்யாணத்துல நீங்க 2 பேர் மட்டும் கிடையாது. குருவுக்கு நாங்க இருக்கிறோம், உனக்கு உங்க அம்மா அப்பா இருக்காங்க. நீ ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்கிறங்கிற விஷயம் வராம லவ் மட்டும் இருந்திருந்தா நீ இப்ப சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டேன். பாருங்க, கல்யாணம்னு வந்தோடனே உங்க 2 பேர்த்தையும் மறந்துட்டு குரு அவங்க அம்மாவுக்கும் நீ உன் அப்பாவுக்கும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுதாம்மா கல்யாணத்துக்கும் காதலுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். நான் உங்க 2 தப்பு சொல்ல கிடையாது, இது ஏற்கதான். ஆனா கல்யாண வாழ்க்கைக்குள்ள போக போற உங்க 2 பேத்துக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். விட்டு கொடுத்தல். கல்யாணங்கிறது விட்டு கொடுத்து போறது. குருவை நீயுமே நீ குருவையுமே முக்கியமான நேரங்கள்ல அமைதியா எதுவுமே பேசாம விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா ஒரு 5 வருஷம் அப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. யாழினி, உனக்கு இருக்கக்கூடிய கோவம் உங்க அப்பாவிட்ட நாங்க அது வேணும் இது வேணும்னு கேட்டான்னு. ஆனா உங்க வீட்லயே எங்ககிட்ட பொண்ணுக்கு 20 பவுன் போடுங்க, 25 போடுங்கன்னு உங்க அத்தை முறையிலிருந்து எல்லாமே கேட்டுட்டாங்க. நாங்களும் அதை தயார் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இது சாதாரணமா வந்த ஒரு விஷயம்தான், நீங்க பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நேற்று நைட்டு உங்க அத்தை நீங்களே சண்டை கட்டதை பார்த்துக்கிட்டு எங்கிட்ட ரொம்ப வேதனைப்பட்டு பேசினா. நமக்கு இதெல்லாம் வேண்டாங்க, 2 பேத்துக்கு கல்யாணம் நடந்தா சரி, அப்ப அவங்களா பார்த்து என்ன பண்றாங்களோ பண்ணிக்கிட்டோம், நமக்கு எதுக்கு அப்படின்னு சொன்னா.
இந்த பொருள் வாங்கி கொடுக்கணும், வாங்கி கொடுக்காம போகணுங்கிறதெல்லாம் உங்கள் வீட்டை பொறுத்து. இல்லை நீங்கள் 2 பேரும் வாங்கிக்கிறதுனாலும் நீங்கள் பேசி முடிவு பண்ணிக்கங்க. நானும் என் மனைவியோ எந்த விதமான கம்பல்ஷனும் பண்ண மாட்டோம். இருந்தாலும் உங்கள் 2 பேர்த்துக்கிட்ட எனக்கு ஒரு பாயிண்ட்டை சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் கூப்பிட்டேன். காதல் அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் பார்த்த உடனே, இல்லை கொஞ்ச நாள் பேசின உடனே, அப்படி இல்லைன்னா பல வருஷம் தெரிஞ்சு, இல்லை வேற யாராவது பிடிக்காம, இந்த மாதிரி பல காரணங்களுக்கு வரலாம். பார்த்த உடனே வந்த காதல்கள் கல்யாணத்தில் முடிஞ்சிருக்குது. சொன்ன உடனே யாழ்னியும் குருவும் ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. அப்படி வந்த காதல் தானே இவங்க 2 பேர்த்தது. ஆனால் கல்யாணங்கிறது அப்படி கிடையாது. தாலி கட்டின உடனே யாழினி குருவோட பொண்டாட்டி, குரு யாழினியோட புருஷன் மட்டும்தான் மாறுமே தவிர, குருவோட அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அத்தை மாமாவோ யாழினியோட அம்மா அப்பா தம்பி எல்லாம் எதுவுமே மாற போறது கிடையாது. நீ 2 குடும்பத்தையும் இழுத்துட்டு போகணும், குரு 2 குடும்பத்தையும் இழுத்துட்டு போகணும். இதுல நீங்க நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க. குழந்தை பிறக்கிற நேரமா இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் வளகாப்பா, இந்த வீட்டில் வளகாப்பா, இந்த சாப்பாடு போடலாமா, அந்த சாப்பாடு போடலாமா, குழந்தைக்கு இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, தாய் மாமா சீர் என்ன பண்றாங்க, அத்தை சீர் என்ன பண்றாங்க, அப்பச்சி சீர் என்ன பண்றாங்க. குழந்தை பிறந்து கொஞ்சம் பெருசாச்சுன்னா ஸ்கூலில் சேர்த்தும் பொழுது இவங்களோட ஒப்பீனியன் கேட்கலாமா, அவங்களோட ஒப்பீனியன் கேட்கலாமா. ஈவன் ஒரு வீட்டில் வாஷிங் மிஷின் வாங்குறதுலேருந்து டிஸ்கஷன் 2 வீட்டுக்கு போக தான் செய்யும். 2ஐயும் சமாளித்து தான் ஆகணும். ஏன்னா விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க இல்லையா. காதலிச்சுக்கிட்டே இருங்க, ஆனால் குடும்ப பொறுப்பும் அதிகமாயிட்டே போகும். காதலில் 2 பேர் மட்டுமே உங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எல்லாருமே இருப்போம். வரக்கூடிய பிரச்சனைகளை 2 பேரும் சேர்ந்து தான் சமாளிக்கணும். அதுக்கு நீங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கணும். உங்கள் 2 பேரோட ஒற்றுமை குறைஞ்சு போச்சு, உங்கள் 2 பேத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போச்சு அப்படின்னா என்ன பண்ணாலும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாது. திருமணமாகி ஒரு 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் கடுமையான நாட்கள். நாம் 2 பேர் பிரிஞ்சிடலாம், எதுக்கு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு, உன்னை நான் போய் கல்யாணம் பண்ண பாரு, உன்னை நான் போய் கல்யாணம் பண்ண பாரு, என்ன நீ கல்யாணம் பண்ண பாருன்னு ஆர்கியூமெண்ட்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதில் அம்மாவோட தூண்டுதல், அப்பாவோட தூண்டுதல், அவங்க 2 பேர்த்தினுடைய ப்ரெசன்ஸ் இல்லாமல் அவங்க மேலே நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பாசத்தினால வரக்கூடிய தூண்டுதல் இதெல்லாமே இருக்கும். 2 வருஷம் பல்ல கடிச்சிட்டு வாழ்ந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் வாழவும் முடியாமல் பிரிஞ்சு போகவும் முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். பிரிஞ்சிடலான்னு நினைப்பீங்க, அஜிஜோ எப்படி பிரியறதுன்னு நினைப்பீங்க. ஆனால் ஒரு 5 வருஷத்தை கடந்துட்டீங்கன்னா நீங்கள் 2 பேரும் பிரியறதுக்கான காரணமே இருக்காது. ஆனால் அந்த 5 வருஷத்தை நீங்கள் எப்படி விட்டு கொடுத்து வாழ்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். யாழினி ஆகட்டும் குருவாகட்டும் என்ன சீர்வாறு பண்ணுறாங்கிறத நீங்களும் முடிவு பண்ணுங்க, உங்கள் வீட்லேயும் முடிவு பண்ணுங்க. மா யாழினி, எனக்கோ அத்தைக்கோ இல்லை உன் நாத்தனாருக்கோ கொழுதியாளுக்கோ நீ என்ன கொண்டாடுறங்கிறத பற்றி எந்த கவலையும் இல்லை. கொண்டாடலினாலும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. சொந்தக்காரங்க கேட்டாங்கனாலும் நாங்கள் பதில் சொல்லிக்குவோம். ஏன்னா வாழ போகிறது நாம் தான், நம்ம வீட்டுக்கு தான் நீ வரப்போகிற. அதனால் நீ உங்கள் அம்மா அப்பாட்ட பேசி அவங்களால முடிஞ்சால் பண்ண சொல்லு, இல்லைனா வேண்டாம். குரு, நாம் நம்ம மருமகளை மகாராணி மாதிரி கூட்டிகிட்டு வரணும். அதனால நம்மளால் முடிஞ்ச நகையெல்லாம் போட்டு நம்ம மகாராணியை நம்ம கூட்டிகிட்டு வந்துக்கலாம். நீ இனிமேல் இந்த சீர்வார் பற்றி அவகிட்ட எதுவும் பேசக்கூடாது. முதல்ல நீ அவளை புரிஞ்சுக்கணும், அவள் உன்னை புரிஞ்சுக்கணும். நீ நினைப்பில்ல குரு, அம்மா பேசிக்கிட்டே இருக்காங்க, அப்பா அமைதியாக இருக்காரு அப்படின்னு. அப்படி இருந்தங்காட்டி தான்ப்பா நம்ம குடும்பம் வந்திருக்கு. அதுக்காக நான் உங்கள் அம்மாவுக்கு அடிமை கிடையாது. எந்த இடத்துல உங்கள் அம்மா கிட்ட பேசணுமோ அந்த இடத்துல நான் பேசுவேன். எந்த இடத்துல உங்கள் அம்மா போக்கில் விடணுமோ அந்த இடத்துல உங்கள் அம்மா போக்கில் விடுவேன். உங்கள் அம்மாவை கண்டிக்கணுமா, நிச்சயமாக கண்டிப்பேன். நேற்று நைட்டு கண்டிச்ச மாதிரி. உங்கள் அம்மாவை பாராட்டணுமா, நிச்சயமாக பாராட்டுவேன். இல்லை உங்கள் அம்மா பேச்சை கேட்கணுமா, கண்டிப்பாக கேட்பேன். ஆம்பளைனா என்ன பொம்பளைனா என்ன, யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழுவோமே. புள்ள குட்டின்னு வந்ததுக்கு அப்புறமா நிச்சயமாக உனக்கு இந்த எண்ணம் வரும் குரு. யாழினி நீ விருப்பப்பட்ட பொண்ணு, அவகிட்ட என்ன குறை இருக்கு, அவங்க அம்மா அப்பா மேலே இருக்கக்கூடிய பாசத்தில் உன்கிட்ட இப்படி பேசிட்டா. யாழினி, குரு நீ விருப்பப்பட்ட பையன், அவன் உண்மையில இருக்கக்கூடிய பாசலையோ ஏதோ ஒரு எண்ணத்துலையோ அவங்க அம்மாவை தட்டி கேட்காம விட்டான். நீ உங்கள் அப்பா மேலே வச்சிருக்க மாதிரி தானே அவன் எங்கள் மேலே இருப்பான். முதல்ல அவன் உங்கள் அம்மா அப்பாவை சொந்தம் நினைக்கணும், நீ எங்களை சொந்தம் நினைக்கணும். திரும்ப திரும்ப சொல்கிற, நல்லா கேட்டுக்குங்க. காதல் வேற, கல்யாண வாழ்க்கை வேற. காதலில் ஜெயிச்சிட்டா பரவாயில்ல, கல்யாண வாழ்க்கையில் தோத்துறாதீங்க. காதலில் தோற்று கல்யாண வாழ்க்கையில் ஜெயிச்சவங்க ரொம்ப சிறப்பாக இருந்து நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஏன் ஆசை என்ன தெரியுமா, நீங்கள் 2 பேரும் காதல்லையும் ஜெயிக்கணும், கல்யாணத்துலேயும் ஜெயிக்கணும். அதுக்கு நீங்கள் 2 பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பொறுத்து நிதானமாக யோசித்து அனுசரித்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கிறது. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பீங்க. டீ வரவே சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மைன்னு யாழினிக்கு குருவுக்கும் புரியுது. ஆமாம், ஆரம்பத்திலேயே
இந்த மாதிரி ஒரு பெரியவங்க நமக்கு வழிகாட்டினது எவ்வளவோ நல்லதா போச்சுன்னு 2 பேர்த்தோட மனசுக்குள்ளேயுமே தோண ஆரம்பிக்குது. காதல்ங்கிறது எப்ப வேணாலும், எப்படி வேணாலும், எந்த நிமிஷத்துல வேணாலும், யார் மேல வேணாலும் வரலாம். அது தூய்மையான காதலா இருக்கும். திருமண வாழ்க்கைங்கிறது அப்படி கிடையாது. எல்லாரையும் சமாளிச்சு, எல்லாரையும் ஒரு ரோட்ல நிறுத்தி, எல்லாரையும் ஒண்ணுமத்தா கூட்டிட்டு போய், எல்லாரும் வேணும்னு வச்சு, கடைசி வரைக்கும் நல்லபடியா சொசைட்டில மரியாதையா வாழ்றதுங்கிறத அப்பா அவங்க 2 பேரும் நல்ல விதமா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 49வது நாள் யாழ்னிக்கு குருவுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் சொன்ன மாதிரி, குருவோட அப்பா சொன்ன மாதிரி, மறு வீட்ல இருந்து, விருந்துல இருந்து, ஹனிமூன்ல இருந்து, யாழ்னி மாச கன்சீவ்ல இருந்து, 5வது மாச பலகாரம், வளகாப்பு, 9 மாச டெலிவரி, டெலிவரி முடிஞ்சு பேர் வைக்கிறது, அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு எடுத்துட்டு போறது, வருஷத்துல மொட்டை அடிக்கிறது, இப்படின்னு எக்கச்சக்க இடங்கள்ல 2 வீடுகளுக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் லைட்டா வர மாதிரியும் போற மாதிரியும், ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி, ஒருத்தர் விட்டு கொடுத்து போற மாதிரியுமே சூழ்நிலைகள் வரதா செஞ்சுச்சு. ஆனா அந்த சூழ்நிலையில முதல்ல சொன்ன மாதிரி, குருவோட அப்பாவோட அட்வைஸ்க்கு ஏத்த மாதிரி, அப்பப்ப குருவோட அப்பா, யாழ்னியோட அம்மா அப்பா, குருவோட அம்மா, குருவோட அக்கான்னு சொல்லி எல்லாருடைய கைடன்ஸ்ல பிரச்சனைகள் இல்லாம வாழ்க்கைய நல்லபடியா கடந்து, இப்போ ஓரளவுக்கு எல்லார் வீட்லயும் வர மாதிரி சின்ன சின்ன சச்சரவுகளை அவங்களுக்குள்ளே தீர்த்துக்கிட்டு நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையில சண்டை சச்சரவுகள் வரதா செய்யும். கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யம், புரிதல், விட்டு கொடுத்து போதல், எந்த இடத்துல ஏற்ற இறக்கத்தோட இருக்கணுமோ அதை புரிஞ்சுக்கிட்டா காதல்ல மட்டும் இல்லை, கல்யாணத்துலேயே ஜெயிக்கலான்னு இப்போதைக்கு யாழ்னி குருவும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இதோட நறுமுகையின் நயவன் கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி வேறொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.